ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் கோழி காலை வச்சு ஒரு குழம்பு ஒன்று செய்து காண்பிக்க போகின்றேன். வாங்க எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கொள்வோம். கடுகு வெடிச்சு வரட்டும். வெடிச்சு வந்ததான ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். கடுகு வெடிச்சிட்டுது. இனி ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கொள்ளுவோம். அதங்கட்டும். அடுத்ததா இடிச்சு வச்சுக்கிற உள்ளியையும் இஞ்சியையும் சேர்த்துக்கொள்றேன். ஒரு 3 பல்லு உள்ளி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வதக்கிக்கொள்ளுவோம். இனி 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். வதக்கிக்கொள்ளுவோம். இஞ்சி உள்ளி எல்லாம் வதங்கி நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். இனி இந்த கோழிக்கால் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன், அதை இப்ப சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ கலந்து விடுவோம். இனி இந்த கோழிக்காலை அடுப்பை குறைச்சி விட்டு மூடி போட்டு வதங்க விடுவோம். இப்போ இதை திரும்பவும் கலந்து விடுவோம். இப்போ வடிவா கொஞ்சம் பொரிஞ்சு வரும். இனி ஒரு 3 நிமிஷம் திரும்பவும் வதங்க விடுவோம். இனி மிளகாத்தூள் சேர்க்க போறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். அத்தோடு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்றேன். இப்ப இதை கலந்து கொள்ளுவோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கொள்றேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ இதை கலந்து கொள்ளுவோம். நான் கொஞ்சம் பெரிய காலாக இருக்கிறபடியே கொஞ்சம் கூட தண்ணியும் விட்டுருக்கேன். அதோட குழம்பு அரைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் குழம்பு தேவையானதுக்காக தண்ணி கூட விட்டுருக்கிறேன். உங்களுக்கு பிரட்டல் வேணுமெண்டா நீங்கள் தண்ணியை குறைய சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இந்த கோழி அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். தளதளாண்டு கொதிச்சு கொண்டு இருக்குது. கொஞ்சம் அவிய கிடக்குது. இது கொஞ்சம் டொமாட்டோ பேஸ்ட் போட போறேன். தக்காளி போடாதபடியா டொமாட்டோ பேஸ்ட் சேர்க்கிறேன். இன்னும் சுவையா இருக்கும். இதை இப்ப கலந்து கொள்ளுவோம். இப்போ திரும்பவும் மூடி போட்டு அவிய விடுவோம். கொஞ்சம் அவிய கிடக்கு கோழி. இப்போ கோழி அளவு அவிஞ்சு வந்துட்டுது. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போறேன். அதை இறக்க சேர்க்க நல்லா வரும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை
இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கொஞ்ச நேரம் அடுப்பில் கொதிக்க விடுவோம். சூப்பரான கோழி குழம்பு தயாராகிவிட்டது. சுவையான கோழி குழம்பு தயாராகிவிட்டது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.